பிரைஸ் தி லார்ட். அருமை ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சரி, எத்தனை பேர் ஆம்பூர் கேள்விப்பட்டீங்களா? ஆம்பூர்னாவே பிரியாணி அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். வேலூர் ஏன்னா இருக்கீங்களா? வேலூர், ஆனியம்பாடி, ஆம்பூர் யாராவது இங்கே இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நான் நேற்று தினத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய வேலூர்காரங்க இருந்தாங்க. ஆரணி, வேலூர். சரி, பரவாயில்ல. எங்கே இருந்தாலும் நம்ம எல்லாரும் தமிழர்கள். ஆமே. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம தேவனுடைய பிள்ளைகள். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதமான பிள்ளைகள் பாடினாங்க. அருமையான ஃபேமிலி சாங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கர்த்தருடைய மகிமை நம்மத்தில் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. நான் ரொம்ப நீண்ட பிரசங்கியார். ஆனால் நான் ரொம்ப எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமே. சரி, நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடினால நம்ம எந்த இடத்துல போனாலும் கர்த்தரை மறக்கக்கூடாது. ஆமே. நீங்கள் உங்களை பார்க்கும்போதே தெரியுது, ஆண்டவரை சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட உடனே நம்ம ஆண்டவரை மறந்துடுவாங்க சிலர். ஆனால் நீங்கள் இப்படி தேடி வருவது ஆண்டவரில் வைத்திருந்த அந்த அன்பை காட்டுகிறது. ஆமே. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய இந்த யுஏஇ, குறிப்பாய் இஸ்லாமிய நாடுகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் ரட்சிப்பிற்கு இந்த மாதிரி இந்த சமாதானமான சூழ்நிலைகள் மாத்திரமல்ல, தேசத்தின் ரட்சிப்பிற்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமே. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊட்டுவேன் சொல்லியிருக்கிறார். இது ஒரு வார்த்தை சொல்லுது. ஏசாயா 52:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்கள் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். பிரைஸ் காட். கர்த்தருக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்துவம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் தேவன் ரட்சிப்பை காண்பார்களாம். அப்போது எல்லா மக்களுக்காக, எல்லா இனம், ஜாதி, மொழி, மதங்கள், எல்லா மக்களுக்காக இயேசு தம் ஜீவனை கொடுத்தார். அற்புதமான ஒரு ஆராதனை நடத்தும்போது ஐயா சுவிசேஷத்தோடு கூட கர்த்தருடைய அந்த ஆராதனை நடத்தினாங்க. நம்முடைய ஆண்டவர் எல்லாருக்கும் ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கலான்னு பார்த்தேன். கொஞ்சம் லைவில் போயிட்டு இருக்கிறதால ஓப்பனாக ஜெபம் பண்ண முடியாது. நான் என்னை குறித்து ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் 14 வயது வரைக்கும் நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவன். 16 வயது வரைக்கும் நான் ஒரு விக்கிரத்துக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்தேன். இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ 14வது வயதில் ஆண்டவர் என்னை தன்னுடைய சொந்த தெய்வமாக எனக்கு அறிமுகப்படுத்தினார், என்னை தெரிந்து கொண்டார். அதுக்கு பிறகு 17வது வயதில் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா சொல்லுங்கள். புரிஞ்சா உங்களுக்கு? இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, தெய்வமாக ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. உலக பாரம்பரியத்திலிருந்து விடுதலையாகி வருவது வேறு. ஆனால் ஒரு புதிய வாழ்க்கை, இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் என் பாவத்துக்காக மன்னித்தார் என்று நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு புதிய மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குறவங்க பார்த்தீங்களா, அங்கே தான் ரட்சிப்பு ஆரம்பிக்குது. பிரைஸ் காட். அப்போது நான் மோகன் அண்ணன் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். 17வது வயசில் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து மறுநாளே அன்னைக்கே எனக்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்தாரு. நான் லுத்தரன் பேக்ரவுண்டு, லுத்தரன் திருச்சபையை சேர்ந்தவன். சிஎஸ்ஐ மாதிரி ஒரு சபை, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது அங்கே அபிஷேகம் இருக்காது, ரட்சிப்பின் அனுபவம் நிறைய பேர் இருக்காது. அப்போ ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடியே நான் ஒருவேளை அந்த சபைக்கு போய் கொண்டிருந்தேன். அப்போது ஆண்டவர் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணினார், ரட்சித்தார், ஜெப ஆவியை கொடுத்தார், ஆத்துவ பாரத்தை கொடுத்தார். நான் முதலாக மோகன் அண்ணனை பார்க்கும்போது அவங்க அப்போ ஒரு 40 வயசு இருக்கும், அவ்வளோதான். நான் அந்த ஆத்தும ஆதாய பயிற்சி முகாம் அப்படின்னு ஒரு முகாம் நடக்கும் 4 மாடியில். நான் அங்கே தான் போயிருக்கிறேன். நான் ரொம்ப பெருசாக சொல்ல விரும்பலை, ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். நான் அங்கே அந்த முகாமுக்கு போயிட்டேன். நான் எப்படி அந்த மதத்தில் பக்தியாக இருந்தனோ அந்த மாதிரி கிறிஸ்தவத்திலும் ரொம்ப பக்தியாக மாறிட்டேன். அப்போ அதனால் எங்கே மீட்டிங் கூட்டம் நடந்தாலும் நான் போயிடுவேன். அப்போ 4 மாடியில் ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு 1 வீக், அது ஆத்தும ஆதாய பயிற்சி முகாம் நடக்குது, நீங்கள் வரலான்னு சொல்லி அந்த பத்திரிக்கையில், இயேசுங்கிற பத்திரிக்கையில் அது எழுதப்பட்டிருந்துச்சு. நான் அதை ஃபில்அப் பண்ணி இப்போ தான் அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்போல்லாம் அந்த
அந்த புக்கோடு கூட இணைச்சிருப்பாங்க அந்த ஃபார்ம். அந்த டாட் டாட் புள்ளி வச்சுருப்பாங்க, அதை கிழித்து ஃபில்லப் பண்ணி அனுப்பிச்சிடணும். நான் உடனே சின்ன பையன் 17 வயசு. அப்போது நான் உடனே எனக்கு கால்ஃபர் பண்ணாங்க, நான் போயிட்டேன். அப்போது அந்த தேவ மனுஷன் ஓன்னு அழுறாரு, ஆத்துமாக்களுக்காக அழுறாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன் இவர் அழுறாரு? நான் கூர்ந்து கவனித்து பார்த்தா யாருக்கு அழுறாரு? ஆத்துமாக்களுக்காக அழுகிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, நரகத்தை நோக்கி தீவிரிக்கிற ஆத்துமாக்களுக்காக, சபைகளுக்காக. அப்போது அவர் ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு பெரிய பாரம், ஐயோ நான் இந்த மாதிரி ஜெபம் பண்ணுமே அப்படின்னு. இன்னும் 3வது நாள், அந்த கூட்டத்தின் 3வது நாளில் கர்த்தர் என்னை ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணினார், ஆத்தும பாரத்தை கொடுத்தார். அதுக்கு பிறகு நான் ஊழியத்துக்கு வந்தபோது நான் அப்புறம் பைபிள் காலேஜ் படித்தேன். ஜெம்ஸில் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணனோடு கூட பீகாரில் நான் மிஷினரியாக இருந்தேன். இப்போ தேவ கிருபையில் நான் வெளியே வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு 5 மாநிலத்தில் ஊழியக்காரங்க மிஷினரிகளை வைத்து நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போது நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களில் என் குடும்பத்தார் எங்களை என்கரேஜ் பண்ணல. ஏன்னா எல்லாரும் இந்துக்கள், வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். என்னை யாரும் என்கரேஜ் பண்ணலை. அப்போ எனக்கு ஒரு எங்கள் ஊர்லேருந்து நான் ஒரு குக்கிராமம், ஒரு சாதாரண கிராமம். அந்த நாட்களில் அது அட்ரஸே இல்லை. அந்த கிராமத்தில் தான் நான் டவுனுக்கு போயிட்டு ஊழியம் செய்யணும். அதாவது டேக்ஸ் கொடுப்பேன், கைப்பிரதி கொடுப்பேன் ரயில்வே ஸ்டேஷனில். மருத்துவமனையில் போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கைப்பிரதி கொடுப்பேன். அந்த மாதிரி கிராமங்களில் போயிட்டு சைக்கிள் கூட இல்லாமல் நடந்து நடந்து நான் ஊழியம் செய்வேன். ஸோ அப்படி அந்த மாதிரி இருந்தபோது எனக்கு ₹2 எனக்கு பஸ் ஃபேர் இருக்காது. அப்போது நான் ஆண்டவர் சமூகத்தில் நான் வைராக்கியம் ஊழியம் செய்ய, எனக்கு ஒன்று வேணாம் ஆண்டவரே, என் ஆத்துமாக்கள் எனக்கு வேணும் அப்படின்னு கிராமமாக நான் சுவிசேஷத்தை அறிவித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ₹2 பஸ் ஃபேர் இருக்காது. நடந்து போவேன் எங்கள் ஊர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து தான் நான் கிராமத்தில் ஊழியம் செஞ்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய படிப்படியாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். பயங்கர கொடிய தரித்திரம், நான் பயங்கர கொடிய தரித்திரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போது ஆண்டவரை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே என் குடும்பத்தார் எல்லாரும் இவன் வேலைக்கு போவான் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்குன்னு அழைக்கிறார். அப்போது நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட பயங்கர குடும்பத்தில் பெரிய பாரம், கடன் பிரச்சனை, தரித்திரம், சாபம். அப்போது நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன், ஆனால் என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆமென். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அற்புதமாய் என் குடும்பத்தை மெல்ல மெல்ல ஆசீர்வதிச்சார். வீட்டுக்கு உள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு எல்லாரும் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் என்னை திட்டுவாங்க, அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. இவன் ஊர் சுற்றுறான் அப்படின்னு. அதெல்லாம் நான் பொருட்படுத்தவே மாட்டேன். ஊழியத்துக்காக நான் ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன். சரி லைட்டாக சொல்லிடுறேன், நம்ம வசனம் அதிகமாக கேட்க போகிறோம். அப்போ அந்த நாட்களில் ஆண்டவர் படிப்படியாக என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். சிலர் இந்துக்கள், சில இயேசு அறியாத இருக்கிறீங்க, உங்களுக்காக சொல்கிறேன். நான் அவ்வளோ படிப்படியாய் ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். நான் வேண்டாத தெய்வங்கள் கிடையாது. நான் எங்கள் ஊரில் திருத்தணி கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கெல்லாம் நான் நடந்து நான் போயிட்டு அரோகரான்னு சொல்லி அப்படியெல்லாம் நான் போயிருக்கிறேன். காவலி எடுக்கிற அந்த நிலைமையில் தான் இயேசு என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. சரி, அப்போது அவ்வளோ தரித்திரம், எவ்வளோ தெய்வத்தையும் வணங்கி பார்த்தோம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பயங்கரமான சாபம், வறுமை, போராட்டம். அப்போது ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பிரச்சனை அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் என் உருவத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஐயா சொன்னாங்க. ரட்சிப்பின் சந்தோஷம், அது யாரும் கொடுக்க முடியாத சந்தோஷம். பணம் கொடுக்காது, பொருளாதாரம் கொடுக்காது, நண்பர்கள் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி களியாட்டிகள், போதை வஸ்துக்கள் நமக்கு கொடுக்க முடியாது, இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க முடியாத ஒரு விலையேற பெற்ற, ஒரு கிரகிக்க முடியாத, கற்பனைக்கு எட்டாத ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தில் இருக்கும். ஆமென். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அப்போ என் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இப்போ படிப்படியாக என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, எங்கள் தம்பி குவைத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவங்க ஒய்ஃபு நர்ஸு. எங்கள் தங்கச்சி சிஎம்ஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். எனக்கு ஒரு 2 குழந்தைகள், மனைவி. அவங்க நர்ஸாக இருந்தாங்க. ஆனால் மேரேஜுக்கு பிறகு நான் அவங்கள வேலைக்கு அனுப்பல. ஊழியத்தில் அதிகமாக அவங்க ஈடுபடுகிறபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிட்டது. தரித்திரம் மாறிடுச்சு, சமாதானம் வந்துச்சு. இன்றைக்கி தேவ கிருபையினால் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன்.
தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் கர்த்தனை கொண்டு போயிருக்கிறார். 16 மாநிலங்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற 15 மாநிலங்களுக்கு கர்த்தனை கொண்டு போயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ரொம்ப சுருக்கமாக எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு நம்ம சுருக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்னொரு 35 நிமிஷம் எனக்கு இருக்குது. என்ன பாஸ்டர்? 35 நிமிஷம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் இருக்க சவுண்டு மானிட்டர் வரணும். மானிட்டர் இருக்குங்களா? ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து, ஆமே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். எல்லாரும் வாயை தரங்க பார்க்கலாம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஏக சக்கராதிபதியே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே, பிசாசு சிலுவையை தோற்கடித்தவரே, ஆண்டவரே பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவரே, ஆமீன், பிசாசின் அதிகாரத்தையும் வல்லமையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அபிஷேகம் எங்கள் மத்தியில் இப்பொழுது இறங்கி வருவதாக, எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. ஒவ்வொரு ஆவியில், ஆத்துமாவில் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாகாரா கபா கபந்தரா பதலபா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், காயம் கட்டுகிற ஆவியானவர், தேற்றுகிற ஆவியானவர், உடைய பிள்ளைகளை தேற்றுவீராக. ராகமா கபாதா ராகபாதலபா. எல்லா சோர்வுகள் விலகட்டும், எல்லா பலவீனங்கள் விலகட்டும், எல்லா வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா மன உளைச்சல்கள் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை உங்க பிள்ளைகள் மேல இப்ப இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ராஜா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் மத்தியில் நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாக என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறார். பிரைஸ் காட். எல்லாரும் என்ன கவனிங்களேன். இந்த வார்த்தையில் தயவுசெய்து நல்லா கவனிக்கணும். டைம் இல்லாதனால இது உங்களுக்கு தேவையானதோ அதை மாத்திரம் சொல்ல போகிறேன். கூர்ந்து கவனிங்க. கர்த்தர் நம்மோடு பேசுவார். ரைட். நாணல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நாணல் பார்த்துருக்கீங்களா? ஏரிக்கரை ஓரத்தில், ஆற்று ஓரத்தில் அது காணப்படும். நெல் மாதிரி கொஞ்சம் அதை விட தடிமனாக இருக்கும். அதற்கு தண்டு இருக்காது. அது ஒரு முறை உடைந்து விட்டால் அது வளருவதற்கு வாய்ப்பே இல்லை. அது பட்டு போய்விடும், காய்ந்து போய்விடும். ஆமே. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். நான் நெறிக்கப்பட்டிருக்கிற நாணலை, உடைக்கப்பட்டிருக்கிற அந்த நாணலை நெறிக்க மாட்டேன். அப்படின்னா பிடுங்கி போற்ற மாட்டேன், அதை பிடுங்கிட மாட்டேன். நான் மறுபடியும் அதற்கு நான் தண்ணீரை ஊற்றுவேன், மறுபடியும் நான் அதை செழிப்பாக்குவேன். நல்லா கவனிங்க. ஒரு செடி என்று வைத்து கொள்ளலாமே. ஒரு செடி 2 அடி செடி வளர்ந்துருக்குது. அடிபாகம் 95-9% உடைந்து தொங்கிக் கொண்டிருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், அது வளருமா? அப்படின்னா அது வளருவதற்கு வாய்ப்பே இல்லை. பிரைஸ் காட். அது வளருவதற்கு வாய்ப்பே இல்லை. அது பட்டு போய்விடும், அது காய்ந்து போய்விடும், அது கனி கொடுக்காது, அதில் பூக்களை எதிர்பார்க்க முடியாது. அது உடைந்து போனது, அது பட்டு போகிற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிற செடி. ஆனால் இதுதான் நம்முடைய கணக்கு. அது ஏன்பா வீணா இந்த இடத்துல இருக்கணும், அதை தூக்கி போட்டுருங்க, அது பட்டு போயிடும், உடைஞ்சு போயிடுச்சு, அது பட்டு போய்விடும், அது காய்ந்து போய்விடும், அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நாம் அதை தூக்கி எறிந்து விடுவோம். அதுதான் நம்முடைய கணக்கு கூட. ஆமே. கணக்கு என்பதை விட அதுதான் உண்மை. அது பட்டு போயிடும், காய்ந்து போய்விடும்.
நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் நெரிக்கப்பட்டிருக்கிற அந்த நாணலை, நெரிக்கப்பட்டிருக்கிற அந்த செடியை நான் பிடுங்கி போற்ற மாட்டேன். நான் மறுபடியும் அதற்குள்ளே தண்ணீரை ஊற்றுவேன். அதில் பூக்களையும் காய்களையும் கனிகளையும் கொடுத்து நான் அதை செழிப்படைய வைப்பேன். நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் அந்த நாணலை பிடுங்கிட மாட்டேன் அப்படிங்கிறார். ஒருவேளை நல்லா கவனிங்க, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாய், உங்கள் குடும்பம் உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், உங்கள் ஃபைனான்சியல் காரியங்கள் உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒருவேளை வேலையை இழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பயங்கர தரித்திரத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கவனிங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் இதுக்கு பிறகு ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்பே இல்லை. எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு விட்டது. என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வருவதற்கு, மேன்மை வருவதற்கு, நான் உயர்த்தப்படுவதற்கு, செழிப்படைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில், எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாய், வேதனையோடு கூட, மன காயத்தோடு கூட ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் நாணலை, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை நான் மறுபடியும் அதுக்குள்ள தண்ணீரை ஊற்றி அதை செழிப்படைய பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர். இது நடக்காது, முடியாது, முடிந்து விட்ட ஒரு கதை, இதுக்கு பிறகு இது நான் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது என்று சொல்லி நம்பிக்கை இழந்தவர்களாய், எல்லா விதமான ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் சோர்வோடு கூட, மனவேதனையோடு கூட, நீங்கள் தோல்வியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் வாழ வைக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர். ஒருவேளை உலக சொல்லும், உலகத்தின் காரியங்கள் சொல்லும், சூழ்நிலைகள் சொல்லும், உன் சூழ்நிலை கெட்டு போயிடுச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சு போய்விடும், நீ இதுக்கு பிறகு ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்பே இல்லை என்று உங்கள் சூழ்நிலை உங்களை பார்த்து சொல்லும். ஆமென். உங்கள் குடும்பத்தார் உங்களை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நாணலை மறுபடியும் செழிப்படைய பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் இந்த செடியை வைத்த போது அப்படியே செழிப்பாக இருந்திருக்கும், அப்படி தானே? அப்படியே அழகாக செழிப்பாக இருந்திருக்கும். அந்த எஜமானன் அந்த செடியை வச்சவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அதை வச்சுருப்பாங்க, செழிப்பாக இருந்திருக்கும். எஸ், கவனிங்க, நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி தான். நான் ஆரம்பத்தில் நல்லா தான் பிரதர் இருந்தேன், ஒரு பெரிய அடி விழுந்துச்சு, ஒரு பெரிய காற்று அடிச்சது, ஒரு பெரிய போராட்டம் வந்தது, ஒரு பெரிய விழுகை வந்தது, அதனால் என்னால் எழுந்திருக்கவே முடியல. ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருந்தேன், என்னெல்லாம் இருந்தேன், என்னாச்சுனே தெரியல. என் குடும்பத்தில் பயங்கர புயல், இந்த நாணல் மேலே ஒரு பயங்கர காற்று அடிச்சுன்னு வச்சுக்கிட்டீங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அப்படியே சரிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு அந்த நாணல் வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கர புயல் அடிச்சிருக்கு, ஒரு பயங்கர புயல், ஒரு பயங்கரமான போராட்டம், ஒரு பயங்கரமான வீழ்ச்சி, மனிதர்கள் மூலமாய், சூழ்நிலை நிமித்தம், பிசாசின் மூலமாய் பயங்கரமான ஒரு புயல் அடிச்சிருக்கு. உங்களால் நம்பிக்கை அற்று போயிட்டீங்க. எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், எப்படியாவது எழும்பி நிற்கணும், எப்படியாவது வாழ்வடையணும், எப்படியாவது செழிப்படைய வேண்டும், என் குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று எவ்வளவோ பிரயாசப்படுறோம். ஆனால் முடியல. கர்த்தர் சொல்றாரு, உங்க பார்வைக்கு உங்க வாழ்க்கை செழிப்படையாமல் இருக்கலாம், உங்க பார்வைக்கு நீங்கள் பட்டு போன சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்தின் பார்வையில் இல்லாட்டி நீங்கள் தோற்று போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைச்சாருன்னா ஒரு நொடியில உங்களை தூக்கிவிட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் உயர்த்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். நீங்கள் அப்போஸ்தலர் அதனுடைய 17 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளாஷ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் 15:17 அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து, பிரைஸ் காட் சொல்லுங்க, என்னவா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து
அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துவேன். அல்லேலூயா. என்னவா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பிக்கிற தேவன். விழுந்து கூடாரம் அப்படின்னா வாழ்க்கை, உங்க குடும்பம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, போராட்டம். எனக்கு தெரிஞ்ச இப்போ இங்கே ஒரு பிரதர் இருக்கிறாரு, நல்ல சம்பாதனை. அவர் ஊருக்கு போயிட்டு வந்தார். ஏன் போயிட்டு வந்தார் அப்படின்னா, எங்கள் வீட்டில் பிரச்சனை, என் மனைவி டைவர்ஸ் கேட்குறா, நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறார். விழுந்து போன ஒரு குடும்பம், உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சமாதானம் இழந்த ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. பணம் இருக்குது, வேலை இருக்குது, ஆனாலும் நிம்மதி இல்லை. குடும்பம் விழுந்து போயிடுச்சு, விழுந்து போயிடுச்சு. ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்புகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். இந்த குடும்பத்தை பிரிப்பதற்கு பிசாசு பல விதங்களில் போராடி கொண்டே இருப்பான். புரிஞ்சா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் கேஸில் கிறிஸ்தவர்கள் தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்களாம். ஏன்னா தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால முன்குறிக்கப்பட்ட குடும்பங்களை தான் பிசாசு குறி வைத்து தாக்கி கொண்டிருக்கிறான். ஏன்னா சமாதானம் இழந்துட்டுமானா நம்முடைய ஆவிக்கு அந்த ஆவி முறிந்து போய்விட்டால் நம்மளால் செயல்பட முடியாது. பிசாசு நோக்கமெல்லாம் ஒன்று தான், ஒரு மனுஷனுடைய சமாதானத்தை பாதிக்கணும், ஒரு குடும்பத்துடைய சமாதானத்தை கெடுக்கணும். பல விதத்தில் பிசாசு போராடுவான். அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறவர். நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள், நீங்கள் மறுபடியும் வாழ்வடைவீர்கள், நீங்கள் மறுபடியும் தூக்கி நிறுத்தப்படுவீர்கள். ஒருவேளை உங்க பார்வையில் அது முடியாமல் இருக்கலாம், தேவ பார்வையில் அது லேசான ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க விழுந்து போக மாட்டீங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 41:8 நான் அப்படியே நீங்கள் கிராஸ் மட்டும் பண்ணிடுங்க, நான் சொல்லிட்டே போயிடுறேன், டைம் இல்லை. தீராத வியாதி அவனை பிடித்து விட்டது. சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறார்? தீராத வியாதி அவனை பிடித்து விட்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை அப்படின்னு அன்றைய சத்துருக்கள் என்னை பார்த்து சொல்கிறாங்கப்பா. என்னது? யார் சொல்கிறது? ஒரு சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே இவனை தீராத வியாதி பிடிச்சிச்சுப்பா, இவன் இதுக்கு பிறகு எழும்பவே முடியாது, இவன் மறுபடியும் கட்டப்படவே முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு என்று என்னுடைய வீழ்ச்சியை, என்னுடைய விழுகையை, என்னுடைய மரணத்தை எங்கள் சத்துருக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. பிசாசு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே இவன் குடும்பம் பிரிக்கப்பட்டுருமா, இவன் ஒன்றுமில்லாமல் போயிடுவானா, இவன் செத்து போயிடுவானா என்று என் சத்துருக்கள், என்னுடைய பகைஞர்கள், என் குடும்பத்தார், ஒருவேளை பிசாசின் சேனைகள் என்னுடைய வீழ்ச்சியை, என் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே தீராத வியாதி அவனை பிடித்து விட்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அப்பா அப்படின்னு அவன் சொல்றான். நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றேன். லிசன். அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி, பிசாசு எதிர்பார்க்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவன் நடுத்தருவுக்கு வந்துட மாட்டானா, எல்லாவற்றையும் இழந்து போயிட மாட்டானா, இவன் விழுந்து போயிட மாட்டானா, இவன் குடும்பம் உடைக்கப்பட்டுறாதா என்று நம்முடைய வீழ்ச்சியை, நம்முடைய வீழுகையை, நம்முடைய மரணத்தை நம்ம விட சத்துருக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ வெட்கம் அனுபவித்த சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. யார் உங்கள் வீழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, யார் உங்கள் விழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, யார் உங்கள் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்கள் தலைகுனிந்து நடக்க மாட்டீங்க, நீங்கள் வாழ்வு பெறுவீங்க, உங்கள் நாள் மறுபடியும் கட்டப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அவங்க நினைக்கிறது கூட, சத்துருக்கள் பிசாசு நினைக்கிறது கூட சரியாக தானே இருக்குது. சூழ்நிலையை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தெரியுதுல்ல. ஆமாம் உண்மைதானே, நம்ம சூழ்நிலை அப்படி தானே இருக்குது. அவங்க நினைக்கிறது சரிதானே, சரிதான், அவங்க பார்வையில் சரிதான். ஆனால் தேவ பார்வையில் அது உங்களை என்றைக்கு உங்களை தெரிந்து கொண்டாரோ, என்றைக்கு உங்கள் பிள்ளைகளாக உங்களை மாற்றிட்டாங்களோ, அன்றைக்கே
உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் தலை குனிய விட மாட்டார், அனுமதிக்க மாட்டார். நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், உங்களை அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர், உங்களை உயர்த்துகிற தேவன் அவர். ஒரு 5 அல்லது 10 நிமிஷத்தில் ஒரு பாத்திரத்தை சீக்கிரமாக சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு 2வது சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. அப்படியே எதிர்பார்ப்போடு காத்துருங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் பொருளாதார நெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. இங்கே வந்தாதாவது, வெளிநாட்டுக்கு வந்தாதாவது என் குடும்பம் ஒரு ஒரு செழிப்படைஞ்சிரும், ஒரு ஆஸ்வதிக்கப்பட்டுருன்னு எதிர்பார்த்து தான் வந்தோம் பாஸ்டர், எதிர்பார்த்து தான் வந்தோம். ஆனால் அதை விட மோசமாக போயிடுச்சு. காலை முழுக்கம் கடன் வாங்கியாச்சு, அங்கங்கே வாங்கிட்டோம், அதை அடைக்கிறதே எத்தனை வருஷம் போகுன்னு தெரியலையே. பிரைஸ் காட். நம்பிக்கையிலேருந்து வந்திருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் நினச்சா ஒரு நாளில் உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும். அல்லேலூயா. ரைட். யோசேப்பு என்கிற ஒரு நாணல். யோசேப்பு யார்? அவன் 17 வயசு வரைக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தான் இல்லை? அவங்க அப்பா ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தார். வீட்டிலேயே வீட்டு பிள்ளையா, அம்மா பிள்ளை அப்பா பிள்ளையாகவே இருந்தான். அவங்க சகோதரர்கள் எல்லாரும் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. அவன் வனாந்தரத்தில் போயிட்டு வேகாத வெயிலில், அவங்க ஒருவேளை இந்த வெயில் தான் நினைக்கிறேன், இந்த பக்கம் தான் அவங்களாம் இருந்தாங்க. ரைட். அப்போது அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஆனால் இவன் மாத்திரம் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறான். 17 வயசு வரைக்கும் இவனுடைய நாணல் ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. பிரைஸ் காட். அல்லேலூயா. ரைட். 17 வயசு ஆன உடனே கர்த்தர் சொல்கிறாரு, யோசேப்பே நான் உனக்கு உயர்த்த போகிறேன். எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும் நினைக்கிறேன். அந்த கதிர்கட்டுகள் எல்லா கதிர்கட்டுகளும் இவனை வணங்கிட்டு இருந்துச்சான். சூரிய சந்திரம் நட்சத்திரம் எல்லாம் இவனை வணங்கிருச்சான். அந்த 2 சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? நான் டைம் இல்லாதனால அப்படி சொல்லிட்டே போயிடுறேன். அந்த தரிசனத்தை சொப்பனத்தை அவனுக்கு கொடுத்து நான் அவனை உயர்த்தவேன் கர்த்தர் வாக்கு பண்ணுறார். கவனிங்க, இதை போயிட்டு உடனே தன் சகோதரருக்கு சொல்லிடுறான். யார்? யோசேப். வெகுளி. எனக்கு தெரிஞ்சு யோசேப் ரொம்ப வெகுளியான ஆள். ஒரு முறை சொல்லிட்டான், ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டான். 2வது முறையும் ஒரு சப்பனம் கொடுக்குறாரு, அதையும் போய் சொல்கிறான். ஃபஸ்ட்டில் சொல்லும்போதே சகோதரர்கள் அவன் மேலே காயமகாரமாக பார்க்குறாங்க, அவன் மேலே பொறாமை கொள்கிறாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. டேய் என்னடா நீ சின்ன பையன், நாங்கள்லாம் உங்களை சேர்ந்து வணங்குவோமா அப்படின்னு அவன் சத்தம் போடுறாங்க. மறுபடியும் இன்னொரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. ஒருவேளை அவன் நல்ல தெளிவான ஆளாக இருந்திருந்தானா என்ன பண்ணியிருக்கணும்? அதை சொல்லியிருக்கக்கூடாது இல்லை, 2வது சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் சொல்கிறான், வெகுளியான ஒரு ஆள், கள்ளங்கபடற்றவன். ரைட். கவனிங்க, என்றைக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தாரோ அன்றைக்கே அவனுடைய குடும்பத்தில் அல்லது அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு உடைப்பு, நெரிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஆமென். யாரால? சொந்த சகோதரர்களால், சொந்த தாய் தகப்பனால அவனுடைய நாணல் நெரிக்கப்படுது. நல்லா கவனிக்கணும். பிரசங்கில சொல்லப்பட்டிருக்குது, இளம் வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. நான் நிறைய சொல்லிகிட்டே போயிடுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பாயிண்ட் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். கவனி, இளம் வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. பிரைஸ் காட். இவன் பாருங்களேன், 17 வயசுலேயே அவன் இள வயதில் நுகத்தை சுமக்கிறான். அவன் சகோதரர்கள் அவனை புரிந்து கொள்ளலை, அவனை கீழே போட்டு மிதிக்க பார்க்குறாங்க, குழியில் தள்ளுறாங்க. 2வது அவன் ஒரு முறை அவங்க அப்பா சொல்கிறான், நீ போயிட்டு சாப்பாடு தின்பண்டங்கள் கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இவன் தின்பண்டம் கொடுக்க போகிறான். ஊர் வரும்போதே சொல்கிறாங்க, சொப்பனக்காரன் வர்றான், இன்னைக்கு இவனை கதையை முடிச்சிடலாம். சொந்த ரத்தம், சொந்த சகோதரர்கள் இவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுது. கவனிங்க, இளம் வயதிலே ஒரு பயங்கரமான நெருக்கம். நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஒருவேளை இளம் வயதில் நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? இளம் வயதிலேயே உங்கள் குடும்ப பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? நான் சின்ன வயசுலேயே நான் காயப்பட்டுட்டேன், சின்ன வயசுலேயே என் குடும்ப பாரத்தை நான் சுமந்துட்டேன், சின்ன வயசுலேயே மட்டும் நான் புறக்கணிக்கப்பட்டுட்டேன், சின்ன வயசுலேயே எல்லாரும் என்னை ஒரு மாதிரி கேலி பேசப்பட்டுட்டேன். இது சின்ன வயசில் நீங்கள் நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? தனிமை உங்களை வாட்டி வதைக்கிறதா? தாயும் தகப்பனும் இல்லாதபடின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? சொந்த பெற்றோர்களால் கைவிடப்பட்டிருக்கிறீங்களா? சொந்த பிள்ளைகளால் நீங்கள் கைவிடப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அது உங்களுக்கு நல்லது.
அது உங்களுக்கு நல்லது. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார்னா, நல்ல கவனிங்க, முதலாவது நம்முடைய உறவுகளை அவர் கட் பண்ணுவார். பிரைஸ் காட், அல்லேலூயா சொல்லுங்க. அப்பவே உங்களுக்கு உங்கள் நுகம் வந்துடும். உறவுகளை கட் பண்ணுவார். ஏன்னா கர்த்தருடைய ஆசை என்ன தெரியுமா? இதான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். ஆமே, தேவன் தான் வாக்கு கொடுக்கிறவர். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறோம் அவர் தான். ஆமே, வாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு மனுஷனுடைய காலில் போய் விழுவதை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பிரைஸ் லார்ட். புரிஞ்சா உங்களுக்கு? வாக்கு கொடுத்துட்டாரு, கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் மனுஷனுடைய உதவிகளை நாடுவோம். மனுஷனுடைய கூட பிறந்தவங்களுடைய உதவியை கூட நம்ம சில நேரத்தில் நாடுவோம். ரொம்ப அன்பாக பார்த்த அண்ணன் தான் ஒரு காலத்தில். ரொம்ப நம்மளை எல்லாம் பார்த்து வளர்த்தவங்க தான். அண்ணன், தம்பி, சித்தப்பா எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்தோம். ஆனால் திடீர்னு காரணமே அறியாமல் நம்ம அவங்க வெறுப்பாங்க, நம்மளை கைவிட்டுருவாங்க, நம்மளை காயப்படுத்துவாங்க. அல்லேலூயா. நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில், நடக்கும், நிறைய நடக்கும். இது அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. கர்த்தரே அதை அனுமதிக்கிறார். கர்த்தரே அந்த உறவை கட் பண்றாரு. ஏன்னா இப்படி ஆண்டவரே உங்களை உயர்த்த அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவரே அவருடைய கரத்தினாலே உங்களை உயர்த்த போகிறார். ஆமென். அப்போ அந்த நுகம் சின்ன வயசுல தாய் தகப்பன் இல்லையா? எனக்கெல்லாம் என் சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல, எனக்கு என் 2.5 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. எத்தனை வயசு? 2.5 வயசு. எனக்கு தாய் அன்பு என்னன்னு தெரியாது. நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கிறேன். எங்கள் ஊருக்கார் தம்பி இருக்கிறாரு பேங்க, அவருக்கு தெரியாம தெரியல, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். 10 வயசு, 6 வயசு, 7 வயசுலலாம் சாப்பாட்டுக்கு எனக்கு வழி கிடையாது. நான் ஸ்கூலில் போயிட்டு அந்த சத்துணவு சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன். காலையில் சாப்பாடு கிடைக்காது. இப்போ எங்கள் சித்தி மாறிட்டாங்க, நல்லா ஆகிட்டாங்க. அதனால் அவங்க வெளியே நான் சொல்கிறதில்ல. அதனால் சோத்திரம். அவ்வளோ நான் கொடுமையை அனுபவிச்சிருக்கிறேன். சாப்பாடு இருக்காது, அடிப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க. அப்போது அந்த நாள் தான் எனக்கு 14 வயசில் ஒரு சர்ச்சில், எங்கள் ஊர் சர்ச்சில் நான் போய் கொண்டிருந்தேன். அன்னைக்கு தான் எங்கள் சொந்தக்கார பையன் ஒருத்தருக்கான். அவன் சொன்னான், அவன் கிறிஸ்டியனு, வாடா சர்ச்சுக்கு போகலாம் வானா அப்படின்னு கூப்பிட்டான். நான் நல்லா வரமாட்டேன் அப்படின்னேன். ஏன்னா எனக்கு ஒரு தெய்வம் இருக்குது, நான் வரமாட்டேன். அவன் சொன்னான், சாப்பாடு போடுவாங்க, ஃபாஸ்டிங் பீரியட் முடிஞ்ச உடனே சாப்பாடு போடுவாங்கன்னு கூப்பிட்டான். நான் சாப்பாடுக்காக தான் போனேன் 14 வயசில். அந்த நாளில் அந்த ஊழியக்காரர் எனக்காகவே பேசினார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாரு. எனக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது அந்த பிரசங்கம், எனக்கு மட்டும். ஆமாம், அங்கே இருக்கிற ஒரு 15-20 பேர் தான் இருப்பாங்க. எனக்காகவே கர்த்தர் பேசுகிறார். அப்போ தான் நான் நினச்சேன், இந்த அன்பு எனக்கு வேணும். இந்த அன்புக்காகத்தான் இத்தனை வருஷமாக நான் எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருந்தேன். இந்த அன்பு எனக்கு வேணும்னு சொல்லி அன்றைக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன். பிரைஸ் லார்ட். சிலும் வயதில் முதற்கொண்டே நான் நுகத்தை அனுபவிச்சிருக்கிறேன். நான் படாத பயங்கர பாடுகள், பிரச்சனை, பசியின் கொடுமை பயங்கரமான அனுபவிச்சிருக்கிறேன். ஆமென். கர்த்தரை தேடி வரவில்லை என்று சொன்னார், நான் இந்த அளவுக்கு ஊழியக்காரனாக மாறி இருக்க வாய்ப்பில்லை, ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், போதும் என்ற அளவிற்கு நான் நினச்சி கூட பார்க்க முடியாத உணவுகள்லாம் நான் சாப்பிட்றேன். அவ்வளோ கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. தூக்கி கொண்டு போயிட்டு குழியில் போடுறாங்க, அவனை குழியில் போடுறாங்க. எழும்பி வர முடியாது, எழும்பி வரக்கூடாது, குழியில் போடுறாங்க. அது காட்டில் பெரிய பெரிய குழிகள் தோண்டி விடுவாங்க. இப்போ துஷ்ட மிருகங்களை குறி வைத்து அதில் கீழே தள்ளுவதற்காக இந்த மாதிரி மேய்ப்பர்கள் பெரிய பெரிய குழிகளை வெட்டுவாங்க அந்த காலத்தில். துஷ்ட மிருகங்கள், சிங்கம், புலி, அதெல்லாம் அதை தாக்கிய கொண்டு போய் அந்த குழியில் தள்ளி விட்டுருவாங்க. அது இப்படி சில டெக்னிக்கல் இருக்குது, நான் சொல்ல வரல, கவனிங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பயங்கர குழி, மேலே வரவே முடியாது, அந்த குழியில் தள்ளுறாங்க. ஆமே. ஆண்டவர் யார் தெரியுமா? சங்கீதம் 40ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 42ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 42 வாசிக்கும்போது வசனம் சொல்லுது, அவர் பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மையில் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. என்னவா? பயங்கரமான குழியிலிருந்து எழும்பி வர முடியாத குழி, இனிமேல் எழும்பவே முடியாதுங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுங்க, அவ்வளவுதான்
அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதுதான் பயங்கரமான ஒரு குழி, உளையான ஒரு சேரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளியே வர முடியாது. ஒரு உளையான சேரு, ஒரு முட்டி வரைக்கும் சேர் இருந்துச்சாவே வெளியே வர முடியாதுல்ல, வெளியே வர முடியாது. நான் நினைக்கிறேன் உளையான சேர் அப்படின்னா இடுப்பு வரைக்கும் இருந்திருக்கலாம், ஒரு லெஞ்சு வரைக்கும் இருந்திருக்கலாம். யாராவது அவன் கையை பிடிச்சி தூக்கி விடணும், யாராவது ஒரு உதவிக்கு வந்தால் தான் வெளியே வர முடியும். அதுதான் உளையான ஒரு சேரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் பாருங்களேன், பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துகிறவர். கண்மலை அப்படின்னா உயரமான ஒரு மலை, உயரமான ஒரு மலை. பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட மனுஷனையும் என்னால் உயர்த்த முடியும் என்று உலகத்துக்கு காட்டுவதற்காக சாதாரண மனுஷனை, குழியில விழுந்து போன மனுஷனை, ஒளியான செட்டில் சிக்கியிருக்கிற மனுஷனை அவனை உயர்த்தி கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா சொல்லுங்க. உலகத்து எப்படிப்பட்ட மனுஷனையும் என்னால் உயர்த்த முடியும் என்று நிரூபித்து காட்டுவதற்காகவே கர்த்தர் ஒரு சாதாரண மனிதனை கர்த்தர் தேடி வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, உயர்த்தப்பட முடியாத கீழே நீங்கள் போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை கண்மை மேல் நிறுத்துவார். ஆமேன், அல்லேலூயா. அவ்வளோகா அந்த குழியிலிருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு போகிறாரு. வெளியே கொண்டு போயிட்டு ஒரு போர்த்திபார் வீட்டில் கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறாரு. அங்கே அவனுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்படுது. நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நல்லா கவனிங்க, திடீர் என்று அவன் நினைச்சான், என் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு, என்னை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரு, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேற ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அவன் நினைச்சு கொண்டிருக்கிறான். ஆனால் மறுபடியும் ஒரு பயங்கர வீழ்ச்சி வருது. செய்யாத குற்றத்திற்காக அவன் ஜெயிலில் தள்ளப்படுகிறான். நல்லா கவனிக்கணும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வாதம் வர மாதிரி தெரியும். நல்ல வேலை கிடைச்சிச்சுப்பா, செட்டில் ஆகிடுவோம், இல்லை நல்ல வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருக்கு, என் மனைவிக்கு வேலை கிடைச்சி செட்டில் ஆகிடுவோம், அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது எதிர்பாராத விதத்தில் ஒரு மரண அடி விழும், ஒரு பயங்கர சறுக்கல் உண்டாகும், ஒரு பயங்கரமான பொருளாதாரத்தில் நஷ்டம் உண்டாகும், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி உண்டாகும். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதை விட பெரிய வீழ்ச்சி வந்துடும், பெரிய வீழ்ச்சி வந்துடும். ஏன் வருது அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவன் இருக்க வேண்டிய இடம், யோசேப்பு இருக்க வேண்டிய இடம் போர்த்திபார் வீடு அல்ல, எங்க? ராஜ அரண்மனை. அல்லேலூயா சொல்லுங்க. போர்த்திபார் வீட்டில் இருக்க வேண்டியவன் அல்ல இவன். ஏன் கர்த்தருடைய வாழ்க்கையில் போராட்டங்களை மறுபடியும் அனுமதிக்கிறாரு? ஏன் உங்கள் நாணல் மறுபடியும் உடைக்கப்படுது? ஏன் மறுபடியும் வீழ்ச்சி? ஏன் மறுபடியும் விழுகிற சூழ்நிலை? ஏன் பயங்கரமான போராட்டம், பிரச்சனை மாறி தெரியுது, ஆனால் இன்னொரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னா, நல்லா கவனிங்க, உங்களை கர்த்தர் உருவாக்கி உடைத்து தான் நினைத்த அந்த உயரத்தில் கொண்டு போய் வைப்பதற்காகத்தான் சில உபத்திரவங்களை, போராட்டங்களை, பிரச்சனைகளை ஆண்டவரே அனுமதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ மறுபடியும் பிரச்சனை வருது, மறுபடியும் போராட்டம் வருது, மறுபடியும் வீழ்ச்சி வருது, மறுபடியும் விழுகை வருது, ஐயோ என் வாழ்க்கை எப்படி இருக்க போதோ தெரியலையே, சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் நினைக்கிற இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இது உபத்திரவங்களை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த உபத்திரவங்களோ, போராட்டங்களோ, பிரச்சனைகளோ உங்களை ஒன்று செய்துவிட முடியாது, அது உங்களை அழிக்காது. மாத்திரம் அல்ல, உங்களை அவர் நினைச்ச அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களை உருவாக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபத்திரம் வருது, போராட்டம் வருது, வீழ்கை வருது, அதெல்லாம் தெரியுமா? உங்களை அழிப்பதற்காக அல்ல, கர்த்தர் நினைத்த அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களை தகுதிப்படுத்தும். ஆமென். உபத்திரவத்தின் நாட்கள், வேதனையின் நாட்கள், அவமானத்தின் நாட்கள், வீழ்ச்சியின் நாட்கள், அது உங்களை உருவாக்குகிற நாட்கள். பிரைஸ் காட், அல்லேலூயா. கர்த்தர் அவனை வெளியே கொண்டு போறாரு, ஜெயிலில் தள்ளப்படுகிறான், சிறையிருப்பு, பயங்கரமான போராட்டம், அப்பா அம்மா கிடையாது வீட்டில், கூட யாருமே, அந்நிய நாட்டில் கொண்டு போய் அவன் விற்கப்படுகிறான், அப்பா அம்மா இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, விசாரிக்க நண்பர்கள் கிடையாது. ஐயோ, அவன் இருதயத்தின் வேதனை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா பரவாயில்ல, நம்மெல்லாம் சொந்தங்கள் இருக்கிறீங்க, தமிழர்கள் இருக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் பேசிக்கிட்டுப்பீங்க. நீங்கள் ஆரம்பத்தில் வரும்போது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆரம்பத்தில் இந்த நாட்டுக்கு வரும்போது தனியாக எப்படி இருக்குமோ தெரியலையே. நானெல்லாம் முதல்ல மலேசியாவுக்கு போயிருந்தேன். 21 நாட்கள் அங்கே இருந்தேன்.
ஐயோ மரண வேதனை வீட்டில் அவ்வளோ. என் குழந்தை அப்படி தான் பிறந்திருக்கிறான், சின்ன குழந்தை, 4 மாதம் ஊழியத்துக்கு போயிட்டேன். அவ்வளோ வேதனை. என் பிள்ளைங்க வேதனை, மனைவியை கூட மறந்துட்டேன். என் குழந்தை ஞாபகம் அப்படி என்னை கொண்டுடுச்சு. நான் நினச்சி பார்க்குறேன், எப்படிடா இது இப்படி யாராவது தமிழ்காரங்க பேச மாட்டாங்களா அப்படின்னு. மிஷினரியாக போனால் அங்கே 18 21 வயசில் மிஷினரியாக போயிருக்கிறேன். அங்கே போனால் யாரும் எல்லாம் ஹிந்தி பேசுகிறாங்க. எனக்கு தமிழ் பேப்பரை பார்த்தாவே அவ்வளோ மகிழ்ச்சி ஆகிடுவேன். ஆமாம், நம்ம டிஎன் அந்த லாரிலாம் போக சில நேரத்தில் அது பின்னாடியே ஓடுவேன். பையா அண்ணா நில்லுங்கண்ணா அப்படியே ஓடுவேன். ஓடி போயிட்டு அவங்ககிட்ட பேசுவேன். அப்போ தான் ஒரு சந்தோஷமாக இருக்கும். தமிழ்காரங்களை பார்த்துட்டோம், தமிழ் பேப்பரை பார்த்துட்டோன்னு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நான் நினச்சி பார்க்குறேன், யோசேப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். டைம் இல்லை, போயிட்டே இருக்கிறேன். நல்லா கவனிங்க, அவன் எதெல்லாம் கஷ்டப்பட்டானோ கவனிங்க, அதற்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. உபத்திரவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? நீ வேதனையோடு இருக்கிறீங்களா? கைவிடப்பட்டுட்டீங்களா? உங்கள் நாணல் முறிக்கப்பட்டிருக்குதா? கவலைப்படாத, இக்காலத்து பாடுகள் உங்கள் மூலமாக வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. அல்லேலூயா. இரட்டத்தனையான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இது ஒரு 5 நிமிஷம் இருக்குதா பாஸ்டர்? முடிஞ்சிச்சா? சரி, ஒரு 5 நிமிஷம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு இது. 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். ஆமாம், நிறைய கட் பண்ணி எடிட் பண்ண மாதிரி எடிட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்த வார்த்தையை மறுபடியும் வாசிக்கலாம். அதே மற்ற 12-20 வாசிங்க பார்க்கலாம். 5 நிமிஷம் முடிச்சிடலாம். 5 நிமிஷத்தில் டைம் நான் வாசிங்க பார்க்கலாம். அவன் நியாயத்திற்கு ஜெயம் கொடுக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும், 2வது மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாருங்க, மங்கி எறிகிற திரி எல்லாருக்கும் தெரியும். குத்து விளக்கு, அகல் விளக்கு, அதில் எண்ணெய் ஊற்றுவாங்க. துணினால் ஒரு திரியை செய்து அதை பற்ற வைப்பாங்க. ஆரம்பத்தில் அது எரியும் போது பிரகாசமாக எரியும். கரெக்டாக பிரகாசமாக எரியும். அது அணையும் போதும் பிரகாசமாக எரியும். அதுதான் அவருடைய குணம். 2 கவனிங்க. ஆரம்பத்தில் ரொம்ப அழகாக பிரகாசமாக எரியும். ரைட். ஒரு காற்று அடித்த உடனே என்னாகும்? அப்படியே அணையும், அப்படியே மங்கி எரியும். எண்ணெய் தீர்ந்து போயிடுச்சு, அதுக்கப்புறம் அப்பவும் அது என்ன பண்ணும்? மங்கி எரியும். எண்ணெய் தீர்ந்து போயிடுச்சுன்னா மங்கி எரியும். ஏன் எண்ணெய் ஊற்றுறதில்ல? நம்ம நிறைய பேர் எண்ணெய் ஊற்றுறதே இல்லை. பின்னாடி சப்ஜெக்ட் வர்றேன். எண்ணெய் ஊற்றுறதே இல்லை. அப்போ தான் மங்கி எரியுது. நல்லா கவனிக்கணும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்கள், ஆமென், நீங்கள் வெளிநாட்டில் எனக்கு வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணீங்களே, அந்த ஜெபம் இப்போ இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், இந்த நாட்டையே நீங்கள் கலைக்கிடுவீங்க. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெப ஜீவியும், ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களில், இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த பக்தி வைராக்கியம், அந்த ஆண்டு மேல் வைத்திருந்த அளவற்ற அன்பு, அந்த பரிசுத்த ஜீவியம், ஜெப ஜீவியம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிற அந்த ஆத்துமா பாரம், ஏதாவது கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்கிற அந்த துடிப்பு, அந்த ஏக்கம் அப்போ இருந்துச்சு இல்லை? ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்போ நீ யோசித்து பாருங்களேன். இப்போ அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்குதா? அந்த ஆதி அன்பு நமக்குள்ள இருக்குதா? அந்த ஆதி பரிசுத்த பிரசன்னம் நமக்குள்ள இருக்குதா? ஜெபஜீவியம் இருக்குதா? அர்ப்பணிப்பு இருக்குதா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும்ங்கிற தாகம் நமக்குள்ள இருக்குதா? ஆத்தும பாரம் இருக்குதா? இல்லைல்ல. இதோ ஒன்று, இது ஒரு குறிப்பிட்ட ஒரு அலை அல்லது ஒரு பெரிய காற்று அந்த நெருப்பை அப்படியே மங்கி எரிய செஞ்சிருச்சு. ஆமென் சொல்லுங்க. அப்போ தினமும் ஜெபம் பண்ணோம். தினமும் எண்ணெய் ஊற்றப்பட்டது, எண்ணெய் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. தினமும் ஜெபம் பண்ணோம். ஆவியில் நிறைய ஜெபம் பண்ணி இருக்கிறோம். தினமும் வேத வாசித்தோம். தினமும் ஜெபம் பண்ணோம். எல்லாம் செஞ்சோம். அதனால நம்முடைய திரி பிரகாசமாக இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆனால் இப்போ வேலை பளுவு, பயங்கர வேலைங்க. ஒரே சுற்றினே இருக்கணும். வேலை பளு, ரொம்ப டயர்ட்னஸ். வேலை பளுனால ஜெபம் பண்ண முடியறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் குறைந்து போயிடுது இல்லை? எண்ணெய் குறைஞ்சி, எண்ணெய் அப்படின்னா என்ன? ஜெபம் பண்ணினே இருக்கணும், வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கணும், அந்த அபிஷேகத்தில் நிறைந்தே இருக்கணும். அதுதான் எண்ணெய் ஊற்றுவதற்கு அடையாளம். என்றைக்கோ பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை இன்றைக்கும் அதையே நம்ம வைத்து கொண்டிருக்கிறோம். அதையே காலம் ஓட்டிகிட்டே இருக்கிறோம். இல்லை, தினமும் எண்ணெய் ஊற்ற வேண்டும். தினமும் தேவனோடு நீங்கள் பேச வேண்டும். தினமும் தேவ வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆதி அன்பை நீங்கள் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆதி அன்பில் நிலைத்திருக்க வேண்டும்.
நல்லா எதை இழந்து போனாலும் தேவனோடு இருக்கிற அந்த உறவை மாத்திரம், தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை மாத்திரம் நம்ம இழந்து போய்விடவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அது விலையேறப்பட்டது. பொன்னை காட்டிலும், வெள்ளிகளை காட்டிலும், பணத்தை காட்டிலும், சொந்த பந்தங்களை காட்டிலும், வீடு வாசலை காட்டிலும், விலையுயர்ந்த காரை காட்டிலும் தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், தேவனுடைய அபிஷேகம், அது விலையேறப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. ஆமே. அப்போ அந்த ஆதி அன்பு நமக்குள்ள இருக்குதா? என்னைக்கோ இழந்து போயிட்டோம்ல. ஆவிக்கிற வாழ்க்கை மங்கி எறிந்து கொண்டிருக்குது. ஆண்டவரே, அந்த அன்பு இப்போ நமக்குள்ளே இல்லை. ஜெபபானம் நமக்குள்ளே இல்லை. ஜெப ஜீவியம் இல்லை. ஒரு காலத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோம், 2 மணி நேரம் ஜெபம் பண்ணோம், கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். இப்போ கண்ணீரை வெட்டி ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கண்ணீர் வடிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியல. வேதத்தை வாசிக்கிறதே இல்லை. சபைக்கு வந்தால் வேதத்தை வாசிக்கிறோம். நல்லா யோசிப்போம். ஆரம்ப நாட்களை கொஞ்சம் எண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை எதற்காக ஏற்படுத்தினா தெரியுமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அப்போ நீங்கள் உங்களை ஏன் கர்த்தர் ரட்சித்தாரு? அவரோடு கூட வாழுவதற்காக, அவரோடு கூட இணைந்து செயல்படுவதற்காக, அவரோடு கூட நேரத்தை செலவழிப்பதற்காக. அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்தார். இப்போ ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபைக்கு வர்றோம், ஆராதிக்கிறோம், ரைட்டு. ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நெருங்கிய உறவு இருக்குதா? தொடர்பு இருக்குதா? அந்த அன்பு, ஆதி அன்பு இருக்குதா? அந்த பரிசுத்தம் இருக்குதா? அந்த பக்தி வைராக்கியம் இருக்குதா? அப்படி இல்லைன்னா கர்த்தரை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மறுபடியும் பற்ற வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அவன் மங்கி எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பை, அந்த அனலை நான் உன்னை மறுபடியும் பற்ற வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். நீ ஆதி அன்புக்குள்ளே வரணும், ஆதி மகிமை பிரசனத்துக்குள்ளே வரணும். அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான்னா கவனிங்க, அவன் அந்த அபிஷேகத்தை அப்படியே தக்க வைத்து கொண்டால் அந்த தேவ மனிதன், தேவ ஊழியக்காரன் அல்லது அந்த தேவனுடைய விசுவாசி, அந்த வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அந்த பிசாசுக்கு தலைவலியாக பிரச்சனையாக இருப்பாங்க. ஆமென். இந்த அபிஷேகத்தை மாத்திரம் நீங்கள் தக்க வைத்துக் கொண்டீங்கன்னா, தேவனோடு இருக்கிற உறவை மாத்திரம் நீங்கள் அப்படியே நீங்கள் தக்க வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா, நீங்கள் பிசாசு பிரச்சனையாக இருப்பீங்க. அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை நீங்கள் அழிப்பீங்க. தேவ ராஜ்யத்தை பூமியில் கொண்டு வருவீங்க. உங்கள் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் மூலமாக கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். எந்த அளவுக்கு தேவனோடு கூட ஐக்கியம் இருக்குதோ, உறவு இருக்குதோ, அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை நம்ம மூலமாக தேசத்தில் வெளிப்படும். தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படும். அல்லேலூயா. இருள் நிறைந்த இந்த தேசத்தில் கவனிங்க, இருள் நிறைந்த இந்த தேசத்தில், பாவங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த தேசத்தில், ஆமாம், இயேசுவை அறியாத இருக்கிற இந்த தேசத்தில் தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கப்படணுமா, தேவ ரட்சிப்பை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஒவ்வொருவரும் அந்த ஆதி அன்பை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனை தேவன் பக்கமாக திருப்பி கொண்டு வரும். இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனை பாவத்தின் வல்லமையில் இருக்கிற மனிதர்களை தேவன் பக்கமாக கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. ஒரு வீட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த அபிஷேகம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும், இயேசு அறியாத ஜனங்களை அந்த அபிஷேகம் பாதிக்கும். அவர்களுக்குள்ள தாக்கத்தை கொண்டு வரும். இந்த அபிஷேகத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. கவனிங்க, அந்த அபிஷேகத்தை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் அந்த நெருப்பை, அந்த மங்கியிருந்து கொண்டிருக்கிற அந்த அனலை நான் மறுபடியும் பிரகாசிக்க பண்ண விரும்புகிறேன். ஜெபிக்கலாம். எலும்பி நில்லுங்க பார்க்கலாம். இது நிறைய சொல்லிட்டு கொண்டே போகலாம். ஆமென். பிசாசை பார்த்து ஆமென் நீங்கள் சொல்லுங்கள், நான் மறுபடியும் பிரகாசிப்பேன், நான் மறுபடியும் எழும்புவேன். எங்கோ நீங்கள் அந்த அபிஷேகத்தை இழந்து போயிட்டீங்க, எங்கோ தேவ உறவனை இழந்து போயிட்டீங்க, எங்கோ ஆமென் இயேசு விட்டு தூரமாக போயிட்டீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை தர இருதயத்தினாலத்தில் பிசாசு நம்முடைய அபிஷேகத்தை மங்க பண்ண போராடுவான். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை கொண்டு வந்து ஆண்டவரை நம்மையும் நிரந்தரமாய் பிரிக்க முயற்சி பண்ணுவான். ஆமா பிரதர், உங்களை பிசாசு உங்களையும் ஆண்டவரையும் நிரந்தரமா பிரிச்சிடணும். அதுதான் பிசாசு நோக்கம். அதான் பிசாசு நோக்கம். நீங்க சொன்னீங்க ஒரு காலத்துல, உமக்காக வாழுவாண்டவரே,
உங்களை பிரிஞ்சு என்னால் வாழ முடியாத ஆண்டவரே, உங்க அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க இரக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்களுடைய ஐக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க ரட்சிப்பு எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிச்சு நீங்க கேட்டு கேட்டு அந்த அபிஷேகத்தையும் அந்த தேவ உறவையும் பெற்றுக்கொண்டீங்க. ஆனா இன்றைக்கு பிசாசு உங்களை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரை விட்டு பிரித்து கொண்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மறுபடியும் நினைச்சிருங்கப்பா, உம்மோடு வாழுகிற அனுபவத்தை எனக்கு தந்துருங்கப்பா, அந்த பரிசுத்த பிரசன்னத்தை எனக்கு மறுபடியும் தாங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவர் ஜெபிங்க, எல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எஸ் ஹல்லேலூயா. ஒரே நிமிஷம் நான் ஜெபம் பண்ண போறேன். என் 2 கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் அபிஷேகத்தை மறுபடியும் புதுப்பீங்க, என் ரட்சிப்பை மறுபடியும் புதுப்பீங்க, என்னுடைய வல்லமையை மறுபடியும் புதுப்பீங்க. ரே கா பா கா பா கா பா தா லா ரே கா பா கா பா தா ரா பா. எஸ் எஸ் ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இது ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க இந்த அபிஷேகத்தை இழந்து போய் வந்திருக்கிறாங்கப்பா. இந்த அபிஷேகம் மங்கிரிந்து கொண்டிருக்குதப்பா. இந்த ஆண்டவரே இந்த மாலை வேளையில அவருடைய பிள்ளைகளுடைய அபிஷேகத்தை மறுபடியும் உயிர்ப்பீங்க ஆண்டவரே, மறுபடியும் புதுப்பீங்க ஆண்டவரே. இப்போ இப்போ எளிமை பிரகாசி உன் ஒளி வந்தது, எளிமை பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில உதித்தது. இப்போ கர்த்தருடைய அபிஷேகம் இப்போ உங்க மேல இறங்கி வருது பாருங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உங்க பிள்ளைகள் மேல உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க, உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க. உச்சம் தலை முதல் உள்ளங்கள் வரையிலும் கர்த்தருடைய அக்கினி, உயிர்ப்பிக்கிற அக்கினி, பரிசுத்தப்படுத்துகிற அக்கினி மறுபடியும் உங்களுடைய பிள்ளைகள் மேல இப்ப இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நிரப்புங்க ஆண்டவரே. இந்த சபையை உயிர்ப்பீங்க, வாலிபர்களை உயிர்ப்பீங்க, சிறு பிள்ளைகளை உயிர்ப்பீங்க. எஸ் ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளை உயிர்ப்பீங்கப்பா, ஒருத்தரை விடாதீங்க. இந்த தேசத்தினுடைய பிள்ளைகள் உமக்காக சுடர் விட்டு எழும்பட்டும். அக்கினி புலமகளாய் ஆண்டவரே கிராமங்களுக்குள்ள, பட்டணங்களுக்குள்ள, வீதிகளுக்குள்ள பிள்ளைகள் புறப்பட்டு போவார்களாக, புறப்பட்டு போவார்களாக. எழுத போற ஆத்ம பாரம், அந்த ஜெப ஜீவியம், பரிசுத்த வைராக்கியம் உங்க பிள்ளைகள் மேல இப்ப இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாகப்பா. ஒருத்தரை விடாதீங்க. நிறைந்த நாளை முறிக்காதவரே, ஆண்டவரே ஆசீர்வாதங்களை இழந்து போய் ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்கப்பா, நம்பிக்கையிலிருந்து வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த தேசத்துடைய பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே, கனப்படுத்துங்க. எல்லா சூழ்நிலைகளுடைய பிள்ளைகளுக்கு சாதகமாய் மாறட்டும். எல்லா வறட்சிகள் நீர் நீங்கட்டும், பண நெருக்கங்கள் மாறட்டும். அதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வழிகள் ஆறில் உண்டாக்குற தேவன் இந்த காலை ஆண்டவரே, இந்த மாலை வேளையில உங்க பிள்ளைகளுக்கு புதிய வாசலை ஏற்படுத்தி தருவீராக. புதிய வாசல் திறக்கப்படுவதாக, வனாந்தரங்கள் வயலிலமாய் மாறுவதாக, எல்லா ஆண்டவரே தோல்விகள் ஜெயமாய் மாறுவதாக, அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உங்க பிள்ளைகளை இன்னைக்கு உயர்த்துங்கப்பா. ஒருத்தரை விடாதீங்க. இந்த பெரிய காரியங்களை செய்யும் நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நம்மை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பார்க்க நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்திய கால அபிஷேகம். அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் புதுகால சமயமல்லோ ஆத்மாவில் இருக்கணுமே. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் புதுகால சமயமல்லோ ஆத்மாவில் இருக்கணுமே. போல இறங்கணமே
போல இறங்கணமே, அக்கினாவாய் பரியணமே, கொடுங்காற்றாய் வீசணமே, ஆத்ம நதியாய் ஒழுகணமே. தீ போல இறங்கணமே, அக்கினாவாய் பரியணமே, கொடுங்காற்றாய் வீசணமே, ஆத்ம நதியாய் ஒழுகணமே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமை என்னென்றைக்கும் உடையகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்போம் நம் அனைவரோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த நமது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், நம்ம தலைமுறைகள், சகல பரிசுத்தவான்கள், திருசபை மக்கள் யாவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோடு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பொருளை மறவாதே. ஆமேன், ஆமேன். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆம்.